Hi students, today 12th Maths chapter 3 example 3.2 பார்க்கலாம். If alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 equals 0, construct a quadratic equation whose roots are alpha square and beta square. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் இருக்கிற ரூட்ஸ் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x square minus 7x plus 13 equals 0. இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா ax square plus bx plus c equals 0. ஓகேவா? இதில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னா, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ. ஓகேவா? இப்போ இதில் ஏ என்ன 2 ஈக்குவல் டு பி வந்து மைனஸ் 7, சி வந்து 13. இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் இதுக்கு என்னென்னா மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ மைனஸ் பிக்கு என்ன வேல்யூ மைனஸ் 7. ஸோ மைனஸ் 7 இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கனால இந்த மைனஸும் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 7 பை ஏவோட வேல்யூ வந்து 2. ஸோ கீழே வந்து 2 வரும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து சி பை ஏ. ஸோ சியோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ 2. ஸோ 13 பை 2. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இந்த ரூட்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சம் ஆஃப் த ரூட்டும் இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா 7/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக 7/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மைனஸ் இந்த 2 அப்படியே போட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து 13/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 13/2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 7 தனியாக 2 தனியாக ஸ்கொயர் பண்ணும். ஸோ 7 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 13 மட்டும் இருக்கும். ஸோ 13. இப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 49/4 மைனஸ் 13. இப்போ இதுக்கு வந்து 4 வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இங்கே 49 வரும். கீழே இங்கே வந்து 1 இருக்கிறதுனால இந்த 13 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 52 வருது. ஸோ 52. இப்போ மைனஸ் 52ல் 49 போச்சுன்னா -3. ஸோ -3/4ன்னு வருது. ஓகேவா? அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்குது -3/4ன்னு கிடைக்குது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் வந்து நம்ம காமனாக போட்டுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டாக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 13/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டாக்கு 13/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 13/2ன்னு போட்டு த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ ஸ்கொயர் வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். 13 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 169 பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 169/4ன்னு வருது. இப்போ வந்து நம்ம நியூ ஈக்குவேஷனை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் 0. ஓகேவா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கணும். கான்ஸ்டன்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கணும். இப்படி தான் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -3/4 கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஸோ +3/4ன்னு வரும். +3/4 அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சோம்னா 169/4ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு பதிலாக 169/4ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் 0. இதான் வந்து நியூ ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு கீழே பையில் 4 இருக்கிறதுனால இந்த 4 போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஈக்குவேஷன் ஃபுல்லாமே ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் 4 எக்ஸ் ஸ்கொயரை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4x ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 × 3/4x ப்ளஸ் 4 × 169/4 ஈக்குவல் 0. இந்த 4 கேன்சல் ஆயிரும். இதுலேயும் 4 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் 0. ஓகேவா? அவ்வளோதான். இதான் வந்து நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.